இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. என்ன துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு 10ல் ஒரு குரு ஈசன் திருவோடு ஏந்தினாராம். பிரம்மாவின் தலையை கொய்த ஈசன் பிரம்மாவின் சாபத்தினால் அந்த பிச்சை பாத்திரமே அவருடைய கைகள் இல்ல. பிரம்மா சாபம் கொடுத்தாராம், என்ன அகங்காரம் இருந்தா என்னுடைய தலையவே நீ 4 தலைகள்ல ஒரு தலையை கொய்து உன் கையில வச்சுப்ப. அதனால இந்த அகங்காரத்துக்கு இந்த திருவோட்டில் உன் பக்தர்கள் எல்லாம் பணம் போடட்டும், ஆனால் அது எல்லாமே டிசால்வ் ஆகிடும். என்னைக்கு அந்த பணம் ரொம்பி வழிதோ அன்றைக்கி தான் இந்த பிச்சை பாத்திரம் கையை விட்டு போகும்னு சொல்லி ஜெமினி கணேசன் கூட அந்த சிவன் பாத்திரத்தை ஏந்தி ஒரு பாடல் கூட இருக்குது. அப்படியே பக்தர்கள் வீட்டாண்ட போனால் பிச்சை போடுவாங்க, எல்லாம் டிசால்வ் ஆகிடும். இதில் 2 விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று மனித மூளை எவ்வளோ நல்லது நடந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு, அதனால தான் ஒழுங்காக அன்னதானம் போட்டு விட்டான். அன்னதானத்தில் மட்டும் இன்னும் வேணும் சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிறு வெடிச்சு அவ்வளோதான், ஆயுள் முடிந்து விடும். அதனால தான் உஷார அன்னதானத்தில் நீ இதே நீங்கள் வேறு தானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். சொர்ண தானம்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கம், இந்த நாட்டில் உள்ள தங்கம், உலகத்தில் உள்ள தங்கம் மொத்தத்தையும் போடுவோம், பை எடுத்து வந்துடுவோம் வீட்டிலேருந்து. ஆமாம், வயிற்றுக்கு தானம் கொடுத்தேன்னு வச்சுக்க, வயிறு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே போட்டால் வயிறு புடைச்சி வெடிச்சிடும். அதனால தான் உஷாரா அன்னதானம் நான் நம்மால். சொர்ண தானம், டாலர் தானம், ரூபா தானம், வெள்ளி தானம் கொடுக்கறதில்ல. கோயிலில் கூட போய் பார்த்திங்கனாக்கா, குருவாயூரப்பன் கோயிலில் கூட எடைக்கு எடை சர்க்கரை தரேன், எடைக்கு எடை உப்பு தரேன், எடைக்கு எடை நான் கோதுமை தரேன்னு தான் வேண்டிப்பாங்க. எடைக்கு எடை தங்கம் தரேன்னு யாராவது வேண்டிக்கின்னு இருக்காங்களா? இதெல்லாம் வரலாறுல ஏன்னா முடிஞ்சது கதை. பல பிரபலங்கள் போயிருக்காங்க, சினிமா பிரபலங்கள், பல சூப்பர் ஸ்டார்கள், இந்தியாவில் உள்ள சூப்பர் ஸ்டார்கள்லாம் கூட போய் என்ன பண்ணுவாங்க, எது ரொம்ப மலிவாக கிடைக்குதோ, எது ரொம்ப 10,000 ரூபாய்க்குள்ளே வருதோ அதை தான் கொடு, இல்லை அதிகபட்சம் போனால் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வரணும் அதை கொடு. யாராவது ஒரே ஒரு மனிதன் வைரதானம் அப்படின்னா முடிஞ்சது கதை. இந்த அளவுக்கு மனிதர்கள் தந்திரம்னா, கிரகங்கள் அந்த தந்திரத்தை விட அந்த கிரகங்கள் எவ்வளவு தந்திரமாக வேலை செய்யும். உங்களுக்கே இவ்வளோ தந்திரம் தெரியுதுன்னாக்கா, உங்களை படைத்த கிரகங்கள், விண்மீன்கள், கோள்கள், பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம், அது உங்களை விட எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறோம். அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார்ன்றதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன். எப்படி திருவருட் செல்வரில் அந்த ஜெமினி கணேசன் பாத்திரம் பிச்சை எடுத்தார். அந்த திரைப்படத்தின் பெயர் வேணாம் தவறாக இருக்கலாம், இல்லை சரியாக இருக்கலாம், அது தெரியவில்லை. ஆனால் இது புராண கதை. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது உங்களுக்கு? விரயத்தில் தான் ஆரம்பிக்குது. உசுறு உடம்புல இருக்குதே தவிர, ஆனால் அந்த உசுறு செயல்பட முடியாமல் இருக்குது. அப்படி இருக்குது. காதில் ஏதோ ஒரு ஒலி கேட்குது, ஏதோ ஆவி பேசுகிற மாதிரி. வீடு, மனை, வாசல், சொத்து, சுகம் எல்லாமே கடனில் போயிடுச்சு. மனைவி ஆழ் மனசில் இருக்குது அந்த அம்மா. நீங்களும் பலவிதமான குட்டிக்காரனை அடிக்கிறீங்க, விரோதியை வாழ வைக்கிறீங்க, இந்த மாதம் கடன்காரனையும் வாழ வைக்கிறீங்க, நோயையும் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க. இப்படி தான் இந்த மாதம் போக்கு இருக்குது. ஒரு 5 நிலைகள் சொல்கிறேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. கடந்ததை சொன்னால் தானே பின் என்ன நிகழ்ந்ததோ அதை விட இப்போ நான் முன்னாடி சொன்ன எச்சரிக்கையாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் கடன்காரனால் படு தொல்லை, கடனால் படு கேவலம், கடன்காரனுக்கு உங்களுக்கு சண்டை, காது மூக்கு தொண்டையில் நோய் உபாதை. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. தாயுடன் பகை, மாமன் வர்க்கத்தாரோடு பகை, பிள்ளைகளோடு பகை, சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம், வண்டி வாகனம் 2 வீலர் 4 வீலர் கைவிட்டு போயிடுமா, இஎம்ஐ கட்ட முடியாமன்ற பயம். மூன்றாவது நிலை, இப்பதான் உசுறு உங்க உடம்புக்குள்ள லேண்ட் ஆகுது. இப்படி சொல்லணும், வார்த்தைகள் விழுது பாருங்க ஆகாயத்திலிருந்து. அதுதான் 3 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இப்பதான் நீங்களே அப்பா, இப்போதான் நம்ம உடம்புல உசுறு வந்திருக்குது. இதுவரை சிந்திக்க முடியாமல் இருந்தீங்க, இப்போதான் சிந்திக்கிறீங்க, தெளிவாக சிந்திக்கிறீங்க, சிந்திச்சு செயலாற்றுறீங்க, சிந்திச்சு காரியமாற்றுறீங்க.
கொஞ்சம் மதிப்பு மரியாதை வருது. இப்போதான் கடன்காரன் அதட்டினா கூட பயப்படுறான். கொஞ்சம் துணிமணி வாங்கி அணியிறீங்க, உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேர் கடன் கேட்டாலும் கொடுப்பான். நீங்களே அப்படியே சொங்கி போய் வந்து நம்ம சொங்கி மங்கி மாரி இருந்தாக்கா, மங்கி சொங்கி மாரி இருந்தால் யார் பணம் கொடுப்பான்? அதனால் கொஞ்சம் நல்ல கவர்தியான ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பிராண்டட் ட்ரெஸ்ஸு, அப்படி பட்டாடை இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படி இருக்கீங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் 6 தொகையில் வருது. இந்த 3 செப்டம்பர் 2026 டு 17 செப்டம்பர் 2026 4வது நிலை. 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026 இந்த நேரத்தில் தூரதேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல், நல்ல பணம் வருகிறது. அடுத்தது ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் இனங்கள். ஆமாம், ஒரு 5000 சேமிக்க முடியுது, இல்லை 500 சேமிக்க முடியுது. அது கூட சேமிக்க முடியலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகம் பலவீனம். அதை முதல்ல போய் ஒரு நல்ல வாக்குபல ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க, பலவீனமா பலமான்னு. ரைட். அடுத்தது 6வது நிலை என்பது ஆகஸ்ட் 2026 முதல் 12 செப்டம்பர் 2026 ஸ்பெகுலேஷனு, கேம்பிளிங் பிஸ்னஸ்ஸு, அப்புறமா ஐடி துறையில் சார்ந்தவங்க எல்லாருக்கும் வேலை பறி போயிருக்கும். ஆமாம், ஷேர் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பண லாஸ் ஆகிருக்கும். பிறகு இடது கண்ணில் சில பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும், நரம்பு தளர்ச்சி. இன்னும் சில பேருக்கு பேரலிசிஸ், ஸ்ட்ரோக் போன மாதிரி ஃபீல் இருக்கும். எச்சரிக்கையான காலம்தான் இந்த காலம். அதனால் இதில் போய் ஸ்பெகுலேஷன், ஷேரு, கேம்பிள், ஆன்லைன் ரம்மியில் மாட்டிக்க கூடாது. 14 ஆகஸ்ட் 2026 முதல் 12 செப்டம்பர் 2026, 14 ஆகஸ்ட் 2026 12 செப்டம்பர் 2026 எச்சரிக்கையான காலம். நம்ம கேம்பிளிங் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் ரம்மி, லாட்ரி இதிலெல்லாம் பணம் விடும் நேரம். ஷேரில் போனால் மொத்த காசும் போச்சு, வராது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பண வரும் நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்தாரையும் பயம் இல்லாமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக தருகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.